நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் லேர்ன் தமிழ். நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சஸ்பென்ஷன் கேபிள். இந்த சஸ்பென்ஷன் கேபிள் எங்கெல்லாம் பயன்படுது? கிரெயினில் பெரிய கல்லை தூக்குறதுக்கு ஒரு கேபிள் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் சஸ்பென்ஷன் கேபிள் தான். மின்சாரத்தை கடத்துறதுக்காண்டி 2 டவருக்கு இடையில் ஒரு கேபிள் மாதிரி தூங்கும் பார்த்திங்கன்னா, அதுவும் சஸ்பென்ஷன் கேபிள் தான். இப்போ நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பாலத்தை தாங்கி நிற்கிது, இதுவும் ஒரு சஸ்பென்ஷன் கேபிள் தான். சஸ்பென்ஷன் கேபிள்னால் என்ன? இதை எப்படி தயாரிக்கிறாங்க? இது எந்த விதத்தில் வேலை செய்யுது? இதோட மெக்கானிசம் என்ன? இதை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேஇயில் இதிலேருந்து எந்த இடத்துலேருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்பது பற்றிய முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சஸ்பென்ஷன் கேபிள் எந்த அடிப்படையில் வெயிட்டை தாங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ். ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் இந்த சஸ்பென்ஷன் கேபிள் எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் டென்ஷன், கம்ப்ரஷன், டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதற்கான சரியான பதில் டென்ஷன். இல்லைன்னா இந்த சஸ்பென்ஷன் கேபிளுங்கிறது கம்ப்ரஷன் ஃபோர்ஸாக தாங்குமான்னு கூட சொல்லி கேட்கலாம். இது கம்ப்ரஷன் ஃபோர்ஸாக தாங்காது. எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு கயிறு எடுத்துக்கலாம், அதை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வெயிட்டை தாங்கும். இதுவே நீங்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நெகிழ்வு தன்மையுடைய சுருங்கிடும். ஸோ சஸ்பென்ஷன் கேபிள் அப்படிங்கிறது டென்ஷனை மட்டும்தான் தாங்கும், கம்ப்ரஷனை தாங்காது. இது எந்த மெட்டீரியல் கொண்டு தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹை டென்சைல் கால்வனைஸ்டு ஸ்டீல். எதற்காக இது பயன்படுத்தப்படுது அப்படின்னா இரும்பை விட இது 4லேருந்து 5 மடங்கு ஸ்ட்ராங்கானது. கால்வனைசேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீல் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால கால்வனைசேஷன் பண்ணுறோம். கால்வனைசேஷனுங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும். நம்ம உலோகத்து மேலே துத்தநாகத்தை கொண்டு பூசணும் அப்படின்னா அதுதான் கால்வனைசேஷன் சொல்லி சொல்லுவோம். இந்த சின்ன சின்ன ஸ்டீல் ஒயர்ஸை ஃப்ரிட்ஜில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பாலத்தோட ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு ஸ்பின்னிங் வீல் மூலமாக இந்த சின்ன சின்ன ஒயர்ஸை ஆயிரக்கணக்கில் ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு கொண்டு போவாங்க. தேவையான அளவு ஆயிரக்கணக்கில் சேர்ந்த உடனே ஹைட்ராலிக் மிஷின் மூலமாக இந்த எல்லாத்தையும் ஒன்றா காம்பேக்ட் பண்ணி ஈரப்பதம் உள்ளே போகாத மாதிரி கம்பியை கொண்டு வெளிப்புறமாக நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. சரி, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேபிளை யூஸ் பண்ணுறோம்? இதுக்கு பதிலாக நம்ம பெரிய ராடையே பயன்படுத்திடலாமே. ஏன் ராடை பயன்படுத்துகிறாமல் கேபிளை பயன்படுத்துகிறாங்க? இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக இந்த கேபிளோட ஷேப்பு. லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த கேபிள் வந்து என்ன வடிவத்தை பெறும் அப்படிங்கிறதுலேருந்து எப்போவுமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை, இதோட செல்ஃப் வெயிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதோட வடிவம் வந்து கேட்டனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே இதில் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா பேராபோலிக் வடிவத்தை பெறும். இந்த 2 இது முக்கியம். இந்த 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரி, நம்ம அடுத்ததாக இந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள், இவ்வளோ பெரிய பிரிட்ஜில் இருக்க மொத்த எடையும் இந்த கேபிள் எப்படி தாங்குது, இதோட மெக்கானிசத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். பிரிட்ஜோட அந்த அடிப்பகுதி, வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை பகுதிக்கு பேர் டெக்குன்னு சொல்லுவோம். டெக்குங்கிறது ஸ்லாபோட ஒரு மறு வடிவம் தான். டைப்ஸ் ஆஃப் ஸ்லாபில் ஒரு வடிவம் தான் இந்த டெக்கு. நமக்கு முந்தின கிளாஸ்லேயே ஸ்லாபை பற்றி படிக்கும்போது இந்த டெக்கை பற்றியும் சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து ஸ்லாப் பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்கோங்க. பிரிட்ஜில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்லாபோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 வருஷம் நம்ம டிசைன் பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 75லேருந்து 100 வருஷம் வரைக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். டெக் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து வியரிங் கோட்டு. சாலையில் வந்து வாகனம் போகிறதுனால தேய்மானம் ஏற்காமல் இருக்காண்டி மேலே காங்கிரீட்னாலேயோ இல்லை தார் கொண்ட ஒரு கோட் மாதிரி கொடுப்போம், அதுதான் வியரிங் கோட். ஃபுட் பாத்துங்கிறது அந்த வாகனம் செல்லக்கூடிய பாதை தான் ஃபுட் பாத். கர்ப்ஸ் அப்படிங்கிறது ஃபுட் பாத்தில் இருந்து நம்ம பாதசாரிகள் நம்ம நடக்கிறதுக்காக தனியாக ஒரு சின்ன ரோடு மாதிரி போட்டிருப்பாங்களா, அதை 2ஐயும் பிரிக்கிறதுக்காக அந்த கர்ப்ஸ் அப்படிங்கிறது இடையில கட்டி விட்டுருப்பாங்க. இது சில இடத்துல வந்து காங்கிரீட்னால் கட்டியிருப்பாங்க, அப்படிலாம் சில இடத்துல ஒரு கம்பி மாதிரி வச்சு செயின் ரோப் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. ட்ரைனேஜ் ஸ்பவுட்ஸ் அப்படின்னா சாலையில் மழைநீர் தேங்காமல் வெளியேறதுக்காண்டி கொடுக்கக்கூடிய ஒரு குழாய் தான் இந்த ட்ரைனேஜ் ஸ்பவுட்ஸு. அப்புறம் சைடு வாக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம நடந்து போகிறதுக்காக சைடில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோடு தான் இந்த சைடு வாக் அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த டெக் ஸ்லாபில் வரக்கூடிய வெயிட் எல்லாத்தையுமே அப்படியே டவர் மேலே இருக்கக்கூடிய மெயின் கேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த வெர்டிக்கல் ரோப்பான ஹேங்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெர்டிக்கல் ஹேங்கர்ஸ் டெக் ஸ்லாபோட இணையக்கூடிய பகுதிக்கு பேர் ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே மெயின் கேபிளோட இணையக்கூடிய பகுதிக்கு பேர் சாக்கெட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மெயின் கேபிளில் கேபிள் பேண்ட் அப்படின்னா கேபிள் கிளாம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு வளையம் போன்ற பகுதியால் இந்த மெயின் கேபிள் இறுகமாக பிடிக்கப்பட்டிருக்கும்.
இந்த வெர்டிக்கல் ஹேங்கர்ஸில் உள்ள மேற்பகுதியான சாக்கெட்டானது இந்த மெயின் கேபிள் இருக்கக்கூடிய கிளாம்பில் இறுக்கமாக இணைச்சிருவாங்க. இவ்வாறு டெக்ஸ்லாபில் இருக்கக்கூடிய லோடு மொத்தமும் வெர்டிக்கல் ஹேங்கர்ஸ் மூலமாக மெயின் கேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மெயின் கேபிளானது டவர் மேலே இருக்கக்கூடிய யூ வடிவ சேடல் அப்படிங்கிற பள்ளத்தில் தான் இந்த மெயின் கேபிள் போடப்பட்டிருக்கும். பாலத்தோட நீளத்தை பொறுத்து டவரோட எண்ணிக்கை அமையும். மெயின் கேபிளோட இரு முனைகளும் பாலத்தோட கரைகளில் காங்கிரீட் போட்டு ரொம்ப இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த பிணைக்கப்பட்ட அமைப்புக்கு ஆங்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலத்தோட மொத்த எடையுமே இந்த ஆங்கரேஜ் தான் தாங்கி நிற்கும். இது வரைக்கும் இந்த பிரிட்ஜில் இந்த மெயின் கேபிள் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி நம்ம முழுசாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சிவில் தொடர்பான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த தலைப்பிலிருந்து தேர்வுக்கு எவ்வாறு மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாதிரி கேள்விகள் பார்க்கலாம். அப்போ இந்த தலைப்பு பற்றின புரிதல் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். 10 கேள்விகளுக்குமான பதில்களை நீங்களே முயற்சி செய்து பாருங்கள், சரியாக சொல்ல முடியுமான்னு. அப்படி ஒரு வேளை சில கேள்விகளுக்கு பதில் தெரியலை அப்படின்னா வீடியோவை முதல்ல திரும்பவும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 10 கேள்விக்குமான பதில் அதில் கிடைக்கும். நான் இதற்கான ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். சரி, முதல் கேள்விக்கு போகலாம். பேஸ்ட் ஆன் விச் பிரைமரி இன்டர்னல் ஃபோர்ஸ் டூ சஸ்பென்ஷன் கேபிள் ஆப்ரேட்? அதாவது சஸ்பென்ஷன் கேபிள் வந்து எந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் மூலம் பேஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டென்ஷன் ஒன்லி, பி கம்ப்ரஷன், சி டார்சன், டி சியர். இதற்கான பதிலை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி. சஸ்பென்ஷன் கேபிளில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் யூடிஓ லோட் ஆக்ட் ஆகும்போது என்ன ஷேப், அந்த கேபிள் வந்து என்ன ஷேப் பெறும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேராபோலிக், பி லீனியர், சி சர்க்குலர், டி கேட்டனரி. மூன்றாவது கேள்வி. இன் ஏ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வேர் இஸ் த டென்ஷன் இன் த மெயின் கேபிள் டிபிக்கலி அட் இட்ஸ் மேக்ஸிமம்? அதாவது சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல, எந்த பாயிண்டில் அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதை பற்றின தகவல் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லலை. அதாவது அட் த பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட், டவரோட அந்த மெயின் கேபிள் டவரில் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல டெக்ஸ்லாபோட வெர்டிக்கல் ஃபோர்ஸும் அதே சமயத்தில் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் ரெண்டுமே சேர்ந்து ஆக்ட் ஆகிற இடத்துல அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே ரொம்ப கம்மி எங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் டி அட் த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி சாக், இந்த இடத்துல தான் அந்த டென்சைல் ஃபோர்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க. நான்காவது கேள்வி. விச் காம்போனன்ட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த ஃபோர்ஸ் ஃப்ரம் த மெயின் கேபிள் ஆஃப் எ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இன்டு த கிரவுண்டு? எந்த காம்போனன்ட் மூலமாக சஸ்பென்ஷன் பிரிட்ஜில் இருந்து கிரவுண்டுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பைலான்ஸ், பி கிர்டர்ஸ், சி சஸ்பெண்டர்ஸ், டி ஆங்கரேஜஸ். ஐந்தாவது கேள்வி. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் டென்ஷன் இன் எ கேபிள் இஃப் த சாக் இஸ் இன்க்ரீஸ்டு ஃபார் த சேம் ஸ்பேன் அண்ட் லோடு? சேக் அப்படின்னா தொய்வுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கயரை எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப இழுத்தோம்னா டென்ஷனாக ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சேகுன்னு சொல்லுவோம். இந்த சேக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகரிக்குமா குறையுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மலாகவே தொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது டென்ஷன் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ இதோட ஆன்சர் வந்து டிக்ரீஸ். ஆறாவது கேள்வி. வாட் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் சஸ்பெண்டர்ஸ் இன் எ கேபிள் பிரிட்ஜ்? வெர்டிக்கல் ஹேங்கர்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வெர்டிக்கல் சஸ்பெண்டர்ஸ். இதோட முதன்மை பணி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். டு டெக்கரேட் த பிரிட்ஜ். ரெண்டாவது ஆப்ஷன் டு ப்ரிவென்ட் த டவர்ஸ் ஃப்ரம் லீனிங். ஆப்ஷன் சி டு ட்ரான்ஸ்ஃபர் த வெயிட் ஆஃப் தி டெக் டு த மெயின் கேபிள்ஸ். ஆப்ஷன் டி டு ப்ரொவைட் ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. இதற்கான பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி. எ கேபிள் ஹேங்கிங் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் டெக் லோடு ஃபார்ம் விச் ஷேப்? கேபிள் வந்து எந்த விதமான லோடுமே ஆக்ட் ஆகலை அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி யாருக்கும் நம்ம யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இப்போ எந்த லோடுமே ஆக்ட் ஆகாமல் இருந்தால் என்ன ஷேப்? ஆப்ஷன் ஏ எலிப்ஸ், பி ஹைப்பர்போலா, சி பேராபோலா, டி கேட்டனரி. அடுத்த கேள்வி. ஒய் ஆர் கேபிள்ஸ் இன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் யூஸ்வலி மேட் ஆஃப் மெனி ஸ்மால் ஸ்டீல் ஒயர்ஸ் ட்விஸ்டட் ஆர் பண்டல் டுகெதர்? எதற்காக சஸ்பென்ஷன் கேபிள்
சின்ன சின்ன ஒயர்ஸை ட்விஸ்ட் பண்ணியோ அல்லது பண்டல் பண்ணியோ உருவாக்குறாங்க. இதற்கான காரணம் என்ன? ஆப்ஷனை பார்த்து இதற்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, இஃப் ஏ கேபிள் சப்ஜெக்ட் டு ஏ சிங்கிள் கான்சன்ட்ரேட் லோட் அட் இட்ஸ் சென்டர் வாட் ஷேப் வில் இட் டேக்? ஒரு கேபிளோட சென்டர் பாயிண்ட் லோட் ஆகிட்டானா அது என்ன வடிவத்தை பெறும் சொல்லி கேட்டிருக்காங்க. கடைசி கேள்வி, சஸ்பென்ஷன் கேபிளை இருக்க தேவையான முக்கியமான மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி என்ன? ஏ ஹை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், பி லோ எலாஸ்டிசிட்டி, சி ஹை பிரிட்டில்னஸ், டி ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த். இது வரைக்கும் இந்த வீடியோவில் சஸ்பென்ஷன் கேபிள்னால் என்ன, அதோட பண்புகள் என்ன, பிரிட்ஜில் இதை எவ்வாறு பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் 10 மாதிரி கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த 10 மாதிரி கேள்விகளுக்கு உங்களோட மதிப்பெண் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் சிவில் தொடர்பான முக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல சிவில் தொடர்பான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன்.